நடைபெற்று வரக்கூடிய திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்று பேசிய எஸ் பழனி மாணிக்கம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். யாரை கழகத்தில் முன்னிலைப்படுத்தினால் பொதுமக்களை கவர முடியுமோ, கழக தோழனை வெறியோடு கட்சி வேலை செய்ய சொல்ல முடியுமோ அவர்களைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும். உங்களுக்கும் பேடையில் அமர்ந்திருக்க கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம்? உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காலத்தாத்தார்கள். நன்றி, வணக்கம். யாரை கழகத்தில் முன்னிலைப்படுத்தினால் பொதுமக்களை கவர முடியுமோ, கழக தோழனை வெறியோடு கட்சி வேலை செய்ய சொல்ல முடியுமோ அவர்களைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும். உங்களுக்கும் பேடையில் அமர்ந்திருக்க கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம்? உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காலத்தாத்தார்கள். நன்றி, வணக்கம். இனி அடுத்தாக திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசி வருவதை நேரலையில் பார்க்கலாம். நம்பிதாசன் அவர்கள் நானும் ரகுமான் கானும் கோஷன் பேக்கில் பக்கத்து வீடுகளாக இருந்த பொழுது அவர் ரகுமான் கானுடைய வளர்ப்பிலே வளர்ந்த பிள்ளை. அதே நிலைதான் எனக்கும் அவருக்கும். ராஜன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சக பேச்சாளர் என்ற முறையில் நான் அவருடைய ரசிகன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஒரு அம்மையார் வராவிட்டாலும் அந்த அம்மையாரை பற்றி கலைஞர் தளபதி அவர்கள் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்திய போராட்டத்தில் என்னோடு களத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த விருதினை எல்லாம் பெறுகிறார்கள் என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தில் உழைத்தவர்களை, பாடுபட்டவர்களை, தன்னலங்களால் இருந்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள். அதில் கொஞ்சம் கூட பிசகாமல் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனக்கு மற்றவர்களெல்லாம் இந்த தகுதிக்கு பொறுக்கியது எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ராமநாதனை அவர் கண்டுபிடித்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், ராமநாதன் கட்சியிலே தீவிரமானவர், கொள்கை பிடிப்புள்ளவர், எதற்கும் பயப்பட மாட்டாதவர், ஆனால் அடக்கமானவர். 10 பேருக்கு அப்புறம் தள்ளிதான் நிற்பார். கல்லூரியிலே அப்படித்தான். ஆனால் மிசாவில் இருந்தவர். இவரை நம்முடைய தலைவர் நெஞ்சிலே நிறுத்தி ராமநாதனுடைய பெயரை அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தலைமையகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஊர்ல இன்னொரு ராமநாதன் உண்டு, மனோர் ராமநாதன். அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதை கேட்டு திருப்பி இல்லையா மிசாவில் இருந்த ராமநாதன் பார்லிமெண்டில் நின்றவர் என்று அடித்து சொன்னாரே. தளபதி அவர்களே, இந்த ஒன்றே என்னை கிறுகிறுக்க வைத்து விட்டது. இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று. யாருக்கு? நம்முடைய தலைவருக்கு இல்லை. அப்பனிடத்தை தப்பாமல் வந்திருக்காய், இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமைப்பட்டிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கு 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்முடைய பாட்டன் கட்சிக்கு சேர்த்து வெள்ளடை வேந்தர் தியாகராய் அறிவித்த 1916ஆம் ஆண்டு பிராமணர் வசூ அறிக்கையை வைத்தால் 100 ஆண்டு காலமாகிறது. ஆக 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் தொடர்ந்து பல்வேறு பேர்களிலே இருந்தாலும் கொள்கையிலே மாறாமல் இருந்தது உலகத்திலே இந்த கட்சி மட்டும்தான். இதுக்கு அடிப்படை என்ன? எத்தனையோ நாடுகளில் எத்தனை விதமான போராட்டங்கள், வேலை கேட்டு போராட்டம் நடந்திருக்கிறது.
மன்னரை வீழ்த்திவிட்டு குடியாட்சி வேண்டும் என்று போராட்டம் நடந்திருக்கிறது. சோற்றுக்காக போராட்டம் நடந்திருக்கிறது. நிலவரிக்காக போராட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் சுயமரியாதைக்காக போராட்டத்தை ஆரம்பித்தது திராவிட இயக்கம் தான். அந்த சுயமரியாதையை, அந்த வித்தை ஆண்டுக்கு ஆண்டு கட்டி காத்து வந்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கும் இந்த கட்சி நீடித்திருக்கிறது. இந்த கட்சிக்கு அது மட்டுமல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த கட்சி என்ன சாதித்தது, நேரமில்லாத காரணம் சொல்கிறேன், என்ன சாதித்தது என்று கேட்டால், இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கம் செய்திருக்க மகத்தான காரியங்கள். ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா? அன்றைக்கு ராஜகோபாலாச்சாரியார் இந்திய திருநூறு திருத்தார். பகை ஒழிந்ததா? இல்லையே. இப்போது மீண்டும் இந்திய திணிப்போம், இருவர் கொள்கையை எத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன். சமீபத்தில் டெல்லியில் சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால், the committee was appointed by the government of India to rewrite the history of India. இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு, ரீரைட் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தில் என்ன கேடு? இதுவரையில் அரப்பா மொஹஞ்சதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார் பின்னாடி சொல்லுகிறார், இல்லை இல்லை, அது பிராமணர்களுடைய ஆரியருடைய நாகரிகம் என்று, அதற்கு மொஹஞ்சதாரோ அல்ல, சரஸ்வதி நாகரிகம் என்று விட்டுறார். சரஸ்வதி எங்கே வந்தாள்? அலகாபாத்தில் வந்தாள். 3 நதி ஓடுகிறது. 2 நதி பேர் சொன்னான், 3வது நதி என்றும் அது கண்ணுக்குள் ஓடுகிறார். அந்த சரஸ்வதி நாகரிகம் என்று இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த ரீரைட் கமிட்டியில அவர்கள் 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதில் 3 பெண்கள், 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது. அதில் 3 பேர் அபிஷியஸ், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் 3 பேர் 17, மிச்சம் 14 பேர். சென்னை OMCA நந்தனத்தில் நடைபெற்று வரக்கூடிய திமுக முப்பெரும் விழா தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.